பல பல மாவட்டத்தை சார்ந்த மக்களே தன்னியல்பாக கேட்குறாங்க அப்படின்னா, அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு செல்லப்பிள்ளை. இப்படிப்பட்ட ஒரு நபரை வேல்முருகன் விமர்சிக்கின்ற பொழுது, வேல்முருகனுடைய முகத்திரை தான் கிழிக்கப்பட்டிருக்கே தவிர, எங்களுது கிடையாது. எங்களால் ஏதாவது சாதி சண்டை, எங்களால் மத சண்டை, நாங்கள் ஏதாவது ஊழல் பண்றோமா? எங்க கட்சியிலயா செந்தில் பாலாஜி இருக்காரு? எங்க கட்சியிலயா பொன்முடி இருக்கிறாரு? எங்க கட்சியிலயா துரைமுருகன் இருக்காரு? எல்லாம் திமுக கட்சியில இருக்கிறாங்க. இதை வேல்முருகன் விமர்சிப்பாரா? இது குறித்து பேசுவாரா? அதெல்லாம் பேசாம, அந்த பெண் பிள்ளைகளை குறித்து, அந்த மழலைகளை குறித்து, மலம் போன்ற வார்த்தைய அவர் பயன்படுத்துறாருன்னா, அவர் எவ்வளோ ஒரு எனக்கு இன்னும் வரைக்கும் அத ஜீரணிக்கவே முடியலங்க. இப்படிலாம் பேசுவாங்களா ஒரு நபர்? அரசியலுக்காக, ஒரு சுய விளம்பரத்திற்காக, ஒரு இன்னொரு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும். கோபாலபுரத்தில இன்னொரு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும் என்பதற்காக, தமிழ்நாட்டு பெண்களையே வந்து கொச்சைப்படுத்தி சீட்டு வாங்கலாம்னு நெனைக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வக்கிர ஒரு புத்தி. அந்த வக்கிர புத்தி வேல்முருகன் அவர்களுக்கு இருக்கா? அப்படின்ற ஒரு 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 ஆச்சரியமா இருக்கு எனக்கு.